அனைவருக்கும் வணக்கம். மனம் எதை நாடுகிறதோ அதை செயலாக்க ஆத்மசக்தி உதவி புரியும். சொன்னவர் சர்வஸ்ரீ கோன் குருநாதர். இதுதான் தாரக மந்திரம். நம்ம எதை நாடுகிறோமோ, சிவில் நீதிபதி ஆக வேண்டும் என்று மனசு நாடிச்சோன்னா கண்டிப்பாக நாம் சிவில் நீதிபதி ஆகுவோம் என்று கூறி, இன்றைய லீகல் அப்டேட் என்னவென்று சொன்னால், ஒரு சுப்ரீம் கோர்ட்டினுடைய லீகல் அப்டேட் பார்க்க போகிறோம். அதாவது எதை சம்பந்தமானது என்று சொன்னால், 156 சப்செக்ஷன் 3 படி இப்போ மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் ரெஸ்பாண்டன்ட் போலீஸுக்கு எஃப்ஐஆரை ரிஜிஸ்டர் செய்ய சொல்லி அனுப்பிய அந்த உத்தரவில் டைரக்ஷனில் எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் ஹைகோர்ட்டில் கோர்ட் செல்கிறார்கள். அங்கே அப்பீல், அதாவது பெட்டிஷன் டிஸ்மிஸ்ஸு, சுப்ரீம் கோர்ட்லேயும் அது டிஸ்மிஸ் ஆகிறது. இதுதான் கிரக்ஸு. இது என்ன ஃபேக்ட்டு, எதற்காக டிஸ்மிஸ் செய்தார்கள், உச்சநீதிமன்றம் என்ன எதற்காக தீர்ப்பு அவ்வாறு கூறியது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அந்த வழக்கு என்னவென்றால், அனுராக் பாட்நகர் அண்ட் அனதர் வர்சஸ் ஸ்டேட் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அண்ட் அனதர் எஸ்எல்பி ஆர்டிகல் 136 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950, கிரிமினல் நம்பர் 180/84 ஆஃப் 2024 அண்ட் 2025 இந்தியா சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 895. இதில் முதல்ல ஃபேக்ட் என்ன, எதற்காக இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சென்றது என்பதை பார்ப்போம். முதல்ல இந்த மிஸ்ஸஸ் சுனீர் ஹோட்டல் லிமிடெட் இருக்காங்கல்ல, இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுடைய அந்த ஹோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு பாருங்களா, இந்த ஹோட்டலுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஒரு லேண்டெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த விஎல்எஸ் ஃபைனான்ஸ் லிமிடெட் யாருன்னு சொன்னால், இவங்களை அப்ரோச் பண்ணி இவங்களுக்கு ஃபைனான்ஸாக அசிஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள எம்ஓயு புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதை போடுறாங்க. இவங்க 2 பேரும் போட்டுக்கிறாங்க. நீங்கள் வந்து நான் நிலம் கொடுக்குறேன், நீங்கள் இத்தனை க்ரோஸ் கொடுங்க, நம்ம கட்டலாம், உங்களுக்கு ஷேர் கொடுக்குறேன், இப்படி எல்லாம் இந்த எம்ஓவிலே இருக்குது. இவ்வாறு இருந்து ஒப்பந்தம் போட்ட பிறகு, எம்ஓயு போட்ட பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு 11/3/1995 நடக்குது இந்த எம்ஓயுலாம் போட்டு. பிறகு இவர்களுக்குள்ள அந்த பார்ட்டி தரப்பினர்கள், இவங்க 2 பேருக்குள்ள இதை போடப்பட்ட இந்த எம்ஓவின் படி இவர்களுக்குள் டிஸ்பியூட் நிறைய வருது. இதனால் என்ன பண்ண, காவல் நிலையத்துக்கு செல்வது போவது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருப்பதால் முரண்பாடுகள் ஏற்பட்டு 2 சைட்லுமே நிறைய எஃப்ஐஆர் லாட்ஜ் பண்ணியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கடைசியாக இந்த மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் எங்கே பாட்டியாலா, அதில் 1/7/2005 இந்த எஸ்ஹெச்எல் யார், இவங்க என்ன பண்ண, அந்த ரெஸ்பாண்டன்ட்டு ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறாங்க. அண்டர் விச் ப்ரொவிஷன்ஸ், இப்போ மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ நம்ம ரெஸ்பாண்டன்ட் போலீஸு எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்வதற்காக டைரக்ஷன் வேண்டாம். எந்த பிரிவின் கீழே 156 சப்செக்ஷன் 3 ஆஃப் சிஆர்பிசி. இப்போ எங்கே இருக்குது, 175 சப்செக்ஷன் 3 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் 2023. சரி, அந்த டைரக்ஷன் கேட்ட உடனே இந்த நீதிமன்றம், இதான் உதாரணத்துக்கு இருந்துச்சுன்னா எம்எம், இந்த நீதிமன்றமானது அன்றைய தினமே என்ன பண்ணுறாங்கன்னா டைரக்ஷன் கொடுத்துட்றாங்க. டைரக்ஷன் கொடுத்து எஃப்ஐஆரை எந்தெந்த பிரிவுகளில் பதிவு செய்ய வேண்டும் என்பதையும் கொடுக்குறாங்க. என்னென்ன பிரிவுகள் என்று சொன்னால் 420, இப்போ 318 சப்செக்ஷன் 4 இருக்குது பிஎன்எஸ்ல. 120B இது வந்து சீட்டிங் டெலிவரி எனி ப்ராப்பர்ட்டி. இது வந்து 120B என்பது பனிஷ்மெண்ட் ஃபார் கிரிமினல் கான்ஸ்பிரசி. இப்போ எங்கே இருக்குது, 61 சப்செக்ஷன் 2 இருக்குது. 61 சப்செக்ஷன் 1 என்ன, 120A கேபிட்டல் A, வாட் இஸ் கிரிமினல் கான்ஸ்பிரசி, அதனுடைய டெஃபினேஷன். சரி, அண்டு 34 IPC இப்போ எங்கே இருக்குது, 3 சப்செக்ஷன் 5 இருக்குது, காமன் இன்டென்ஷன். இவ்வாறு பண்ண உடனே அதே மாதிரி சார்ஜ் ஷீட் எப்போ பதிவு பண்ணுறாங்க, குற்றப்பத்திரிகை 173 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி 1973. இப்போ எங்கிறது 193 சப்செக்ஷன் 3 இருக்குது பிஎன்எஸ்எஸ் 2023. அது எங்கே பார்ப்போம், 2020 ஆர் 2021 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. சரி, பண்ண உடனே பார்க்குறாரு, நம்ம மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க, நம்ம எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு நினச்சிட்டு யார் என்ன பண்ணுறது, விஎல்எஸ் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஹைகோர்ட்டில் 482, இது ஹைகோர்ட் நினைச்சல, இப்போ அது ஹைகோர்ட் டிக் பண்ணிங்க. இந்த ஹைகோர்ட் உயர் நீதிமன்றத்தில் யார் என்ன பண்ணுற, இந்த அப்பல் விஎல்எஸ் கம்பெனிக்கார் என்ன பண்ணுறாருன்னா 482 சிஆர்பிசியின் படி 1973, இப்போ 528 பிஎன்எஸ்எஸ் 2023 படி ஒரு டைரக்ஷன், அதாவது கோஷ் போகிறார், இந்த எஃப்ஐஆர் நீங்கள் கோஷ் பண்ணணும் அப்படின்னு ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்கிறார் இந்த விஎல்எஸ் அப்பலட்.
அந்த உயர்நீதிமன்றமானது என்ன தீர்ப்பு வழங்கியது என்று சொன்னால், இதை வந்து என்ன பண்ண முடியாது, இந்த எஃப்ஐஆரை கோஷ் பண்ண முடியாது என்று இவர் போட்ட அந்த பெட்டிஷனை என்ன பண்ணாங்க, டிஸ்மிஸ், பெட்டிஷன் டிஸ்மிஸ். என்னைக்கு 3/9/2021 டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. பிறகு இவர் என்ன பண்றாருன்னா, இந்த உச்ச நீதிமன்றத்தில் இவர் எஸ்எல்பி ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் 136 ஆஃப் த ஆர்டிகல் கான்ஸ்டியூஷன், ஓகே, அங்கே வராரு. இப்போ உச்ச நீதிமன்றமானது என்ன இஷ்யூலாம் பிரேம் பண்ணாங்க, அதற்கான பதில் என்ன சொன்னார்கள், கடைசியில் என்ன அந்த அப்பலண்ட்டுக்கு அல்லது பெட்டிஷனருக்கு பெட்டிஷன் அலோவ் பண்ணாங்களா இல்லை டிஸ்மிஸ் பண்ணாங்களா, இப்போ பார்ப்போம். முதல்ல கேள்வி என்ன, இஷ்யூஸ் என்னவென்றால், ஃபஸ்ட்டு கேள்வி, அதாவது இந்த மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டில் அந்த அத்தாரிட்டி வந்து இந்த 156 சப்செக்ஷன் 3 இல்லை சிஆர்பிசியில் அந்த கொடுத்த டைரக்ஷன் ஆகுது, அந்த போலீஸினுடைய அத்தாரிட்டியை எதுவும் கன்சல்ட் பண்ணாமல் அவர் செய்தார்களா, அதாவது வித்தவுட் அப்ரோச்சிங் த போலீஸ் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வாறு, அதாவது அவங்க எஃப்ஐஆர் தான் ரிஜிஸ்டர் பண்ணாங்களே தவிர சிம்பிளாக வேறு எதுவும் காக்னிஸ் எதுவும் 190ல், இப்போ 210ல் 190 சப்செக்ஷன் 2, ஏன்னா ஆன் போலீஸ் ரிப்போர்ட்டு, அதே இப்போ பிஎன்எஸ்னா 210 சப்செக்ஷன் 2ல் அந்த மாதிரி எதுவும் வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால் எந்த பக்கம் நோ ப்ரிஜுடிஸ் டு எனி பார்ட்டிஸ், எந்த தரப்புக்கும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது என்னவென்னா, அந்த ஆர்டர் எப்போ பண்ணாங்க, 1/7/2005 பண்ணாங்க அந்த மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டு. ஆனால் அந்த நீதிமன்றம் அவ்வாறு பண்ணுகின்ற போது அந்த வித்தவுட் அப்ளைங் எனி மைண்டு, அவருடைய எந்த விதமான கவனத்தை செலுத்தி அது செய்யவில்லையா என்ற கேள்வி எழுகின்ற போது என்ன பதில் என்று சொன்னால், அவர் என்ன பண்ணாங்க, இந்த ஃபேக்டில் பார்க்கும்போது மேஜிஸ்ட்ரேட் வந்து அது காகினிஸ் அஃபென்ஸ் டிஸ்க்ளோஸ் ஆகுது, அதனால் அவர் மைண்டை அப்ளை பண்ணி தான் செய்திருக்கிறார் என்ற ஒரு முடிவுக்கு வருது. வி ஃபைண்ட் நோ ஃபால்ட் அப்படின்னா அர்த்தம், அந்த மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் எந்த வித தவறும் செய்யவில்லை, மைண்டை அப்ளை பண்ணியிருக்காருன்ற ஒரு ஆன்சர் வராங்க. மூன்றாவது விஷயம் என்னவென்றால், என்ன கேள்வி, ஏற்கனவே மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டு அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்காக பிறப்பித்த உத்தரவினை கோர்ட் செய்ய மறுத்தது உயர்நீதிமன்றம்ல, அது சரிதானா அப்படின்ற போது பதில் என்ன, அது வந்து காக்னிசல் அஃபென்ஸை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்குது, அதனால் இந்த ஸ்டேஜில் அதை வந்து என்ன பண்ண, அதை வந்து நம்ம டிஸ்மிஸ் பண்ண முடியாது, இல்லை கோஷ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னா, அந்த உயர்நீதிமன்றமானது தன்னுடைய அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தி தான் அந்த பெட்டிஷனை ரெஃப்யூஸ் மறுத்திருக்கிறார்கள், அவருடைய பெட்டிஷனை போட்டார்ல கோஷ் பண்ண சொல்லி, அதை மறுத்தது சரிதான் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் என்ன, அஃபெண்டிங் எஃப்ஐஆர் சிவில் நேச்சர். இது ஏன்னா லேண்ட் டிஸ்பியூட்டு எம்ஓயு இருக்குது, இது ரெண்டு பேருக்கும் டிரான்சாக்ஷன்லாம் இருக்குதுல்ல, இது வந்து முழுவதுமாக ஒரு சிவில் நேச்சரா, உரிமையில் வழக்கு தன்மை உடையதா என்ற கேள்வி எழுகின்ற போது உச்சநீதிமன்றம் என்ன பதில் சொல்லுதுன்னு சொன்னால், இந்த 4 வேர்டு பாருங்க, இன்டியூஸ்மெண்ட் தூண்டுதல் இருந்திருக்கிறது, கிரிமினல் கான்ஸ்பிரசி குற்றமுறு அந்த சதி இருக்கிறது, சீட்டிங் ஏமாற்றுதல் இருக்கின்றது, ஏன்னா ஏற்கனவே எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண அந்த அதன்படி இருந்திருக்கின்றது. எனவே இது வந்து முழுமையான ஒரு உரிமையியல் தன்மையுடைய வழக்கு அல்ல என்ற முடிவு பெறுகிறார்கள். கடைசியாக என்ன 5வது இஷ்யூனா, இப்போ இந்த இதுக்கு முன்னாலேயே இந்த மாதிரி நிறைய எஃப்ஐஆர் இருக்குல்ல, இந்த எஃப்ஐஆர்லாம் இருப்பதனால் இந்த இன்வெஸ்டிகேஷன் இண்டிபெண்டன்ட் நடந்ததா, ஏற்கனவே எஃப்ஐஆர்லாம் இருந்து அப்படின்னு பார்த்தா அதுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற எஃப்ஐஆர்ல ஆர்டர் ஆஃப் ஸ்டேல நோ ஃபர்தர் ப்ராக்ரஸ் இல்லை, இந்த மாதிரி நோ ட்ரையல் இல்லை, ரிசல்டட் இன் என்ன சொல்கிறாங்க, அதாவது கன்விக்ஷன் இல்லை, அக்யூட்டல் இல்லை, அப்போ டபுள் ஜியோபாரிட்டி இல்லை, 300 சிஆர்பிசின் படி இப்போ 337 இருக்குது, இல்லை ஆர்டிகல் 20 கிளாஸ் 2 படி இது வந்து நம்ம ஒரே சேம் ட்ரையல் டுவைஸ் நடத்த முடியாது, இல்லை ஒரே குற்றத்திற்காக இருமுறை தண்டிக்கவோ அல்லது விடுதலை செய்ய முடியாதுன்ற அந்த விஷயத்துக்கும் இது வரவில்லை. ஏன்னா ஏற்கனவே எஃப்ஐஆரில் எந்த ப்ராக்ரஸும் இல்லை, காக்னிஸ் எடுக்கல, ட்ரையல் நடக்கல, அக்யூஷல் பண்ணல, இல்லை கன்விக்ட் பண்ணல, அதனால் அந்த இதுவும் வரவில்லை. அதனால் இந்த எஃப்ஐஆர் சரி. அடுத்து நான் சுப்ரீம் கோர்ட் ஹெல்டு, கடைசியாக இதையெல்லாம் இந்த கொஸ்டினில் இஷ்யூ பண்ணிவிட்டு பதில் அதையே சொல்லிவிட்டு என்ன ஒரு தீர்ப்பு வழங்கினார்கள். இந்த பெட்டிஷனை என்ன செய்தார்கள், யாரை விஎல்எஸ் பண்ணதுன்னா, ஹைகோர்ட் ரெஃப்யூஸ் டு குவாஷ் எஃப்ஐஆர், டு நாட் டீம் டு ஓவர் ரைட் பெட்டிஷன் டிஸ்மிஸ்ட். ஏற்கனவே
இந்த உயர் நீதிமன்றமானது அந்த இவர் போட்ட அந்த கோஷ் பெட்டிஷனை தள்ளுபடி செய்தது, டிஸ்மிஸ் செய்தது என்பதில் எந்த விதமான ஒரு தவறுதலும் இல்லை என்று சொல்லி அதுவே உச்ச நீதிமன்றமும் என்ன பண்ணாங்க, இவருடைய அந்த கோஷ் பெட்டிஷனை டிஸ்மிஸ் செய்து உத்தரவிட்டார்கள். எனவே இந்த லீகல் அப்டேட் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 156 செக்ஷன் 3 இருக்கின்ற போது காக்னிசன்ட் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகின்ற போது அதில் எந்த விதமான கோஷுக்கும் இடமில்லை என்று சொல்லுதான் இந்த லீகல் அப்டேட் என்று கூறி அடுத்த ஒரு லீகல் அப்டேட் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.